சென்னை 9/2025 மாணவி பாலியல் பலாத்கார விவகாரம். யார் அந்த சார் என்பதற்கு ஆதாரம் கொடுக்கலாம். யாராக இருந்தாலும் கடும் நடவடிக்கை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டசபையில் உறுதி. மாணவி பாலியல் பலாத்கார சம்பவம் தொடர்பாக சட்டசபையில் கொண்டு வரப்பட்ட சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதில் அளித்து பேசியபோது எடுத்த படம் திஸ் பிக்சர். ஓகேங்களா, இந்த படம் தான். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இலவச தரிசன டோக்கன் பெற திரண்டபோது பரிதாபம். திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 6 பக்தர்கள் பலி. அடுத்து சென்னை தான். பொங்கல் பண்டிகை எதிரொலி ஆம்னி பஸ்கள் கட்டணம் கெடுகெடு உயர்வு. சென்னை நெல்லைக்கு ரூபாய் 4000. அப்புறம் திருப்பதியில் பக்தர்களுக்கு முகக்கவசம் கட்டாயம். ஓகேங்களா, கொஞ்சம் பார்த்துங்க இதெல்லாம். பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 1000 வழங்கப்படுமா? துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில் என்ன சொல்கிறார் பாருங்கள். முழுசாக நான் படிக்கல. ரூபாய் 1000 ரொக்கம். தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலினிடம் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 1000 ரொக்கம் வழங்கப்படுமா என்று நிருபர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர், பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்குவது குறித்து முதலமைச்சர் தான் முடிவு எடுப்பார் என்றார். ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, கர்நாடக முதல் மந்திரி முன்னிலையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் உள்பட 6 நக்சலைட்டுகள் சரண். சமூக வலைதளத்தில் நடிகர் ஹனி ரோஸ் குறித்து ஆபாச பதிவு. பிரபல தொழிலதிபர் கைது. காமெடிக்கான பதிவு தொழிலதிபர் விளக்கம். அப்புறம் வந்து சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணுடன் சேர்ந்து ஆந்திராவில் பிரதமர் மோடி வாகன பேரணி 2 லட்சம் கோடி திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். தான் அந்த பேரணி. ஓகேங்களா. திஸ் பேரணி. ஓகே, அதுதான் அந்த பேரணி. பிரதமர் மோடி விசாகப்பட்டினத்தில் வாகன பேரணி நடத்திய போது எடுத்த படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா, இந்த பக்கம் ஒரு நியூஸ் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சட்டசபையில் இருந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்த போது எடுத்த படம். ஓகே, இந்த 2 பேஜ்லேயும் வேறு எதுவும் அப்படி ஒன்றும் பெரிய நியூஸ் இல்லை. தினத்தந்தி தலைப்பு செய்திகள். மலப்புரம் ஜனவரி 9, 2025. ஓகேங்களா. பள்ளி வாசல் விழாவில் பரபரப்பு. யானை மிரண்டு ஒருவரை துதுக்கையால் தூக்கி வீசியது. ஆபத்தான நிலையில் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை. ஓகே, இது பாருங்கள். திஸ் இந்த பிக்சர் பார்த்தீங்களா, இதான். ஓகே, அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, லாரி மீது ஆட்டோ மோதி பள்ளி மாணவர்கள் 3 பேர் சாவு. ஆட்டோ டிரைவரும் உயிரிழந்த சோகம். எங்கன்னாக்கா ராஞ்சியில். அப்புறம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, லக்னோவில் வந்து அண்ணனிடம் பணம் பறிக்க கடத்தல் நாடகம் ஆடிய வாலிபர். மிரட்டல் கடிதத்தில் பிழையாக எழுதியதால் போலீஸில் சிக்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ராய்ப்பூர் உண்டு உறைவிட பள்ளியில் 17 வயது மாணவிக்கு குழந்தை பிறந்தது. அலட்சியமாக இருந்ததாக பெண் அதிகாரி பணியிடை நீக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தீப்பிடித்து எரிந்த வீட்டிற்குள் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்த எஜமானார் குடும்பத்தை காப்பாற்றிய வளர்ப்பு நாய். பெங்களூரு. தீ விபத்தில் இருந்து தம்பதி 2 குழந்தைகளை காப்பாற்றிய வளர்ப்பு நாய் டெய்ஸி. வாவ், இது சூப்பருங்க. நீதே நல்லா இருக்குது இது விஷயம். திஸ் டாக். இதுதான் இது. ஓகே, ஆமாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்ன இருக்குது நியூஸுங்க. புதுடெல்லி. தனது கன்னங்களை குறித்த பேச்சு. ஜனதா தலைவரின் கருத்து அபத்தமானது. பிரியங்கா சாடல். ஓகே. அப்புறம் அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, சென்னை. ஓகே, அண்ணா நகர் சிறுமி பாலியல் பலாத்கார வழக்கில் கைது. அதிமுக நிர்வாகி கட்சியிலிருந்து நீக்கம். எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. அப்புறம் அசாம் நிலக்கரி சுரங்க விபத்து. தொழிலாளி பிணமாக மீட்பு. மற்றவர்களை மீட்கும் பணி தீவிரம். தொழிலாளர்கள் சிக்கியுள்ள நிலக்கரி சுரங்கத்தில் மீட்பு பணிகள் நடைபெற்றதை படத்தில் காணலாம். சரிங்க, இதை பாருங்கள். இதுதான் இந்த தொழிலாளர்கள் அந்த மீட்பு பணி. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கனாக்கா,
ஆமாம், பீஜிங் அதான் அந்த 126 பேரை பலி கொண்ட நிலநடுக்கத்துக்கு பின் திபெத்தில் 515 முறை நில அதிர்வுகளாங்க. அம்மாப்பா, நேற்று அந்த நியூஸ் நான் பெருசாக போட்டிருப்பேன். அப்புறம் டெல்லியில் அடர் பனி மூட்டத்தால் 200 விமானங்கள் தாமதம். ஓகே, அடுத்த நியூஸில் பார்க்கலாம். சென்னை 9/1/2025 தலையங்கம் தினத்தந்தி. அச்சம் வேண்டாம், ஆனால் எச்சரிக்கை தேவை. கடந்த 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்தியாவுக்குள், அதிலும் கேரளாவுக்குள் நுழைந்த கொரோனா தொற்று பிறகு வேகமாக நாடு முழுவதும் பரவி மிக பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்திவிட்டது. கொத்து கொத்தாய் உயிர்கள் பலியாகின, பொருளாதாரம் அடியோடு சீரழிந்தது, மக்களின் வாழ்வாதாரமும் சீர்குலைந்தது. 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வரை ஆட்டி படைத்த கொரோனாவின் கொடிய சுவடு இன்னும் மறையவில்லை. மக்கள் இப்போதுதான் கொரோனாவை கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க தொடங்கி இருக்கிறார்கள். கொரோனா சீனாவில் இருந்து தான் உலகம் முழுவதும் பரவியது. அதேபோல் சீனாவில் இருந்து இப்போது HMPV வைரஸ் என்ற தொற்றும் பரவ தொடங்கி இருக்கிறது. சீன ஆஸ்பத்திரிகளில் எல்லாம் இந்த வைரஸ் தொற்று பாதிக்கப்பட்டவர்களால் நிரம்பி வழிகிறது. இப்போது அச்சப்பட வேண்டாம், தனியாக இருந்தால் தானாகவே போய்விடும். ஐயோ, மறுபடியும் ஓடு ஓடு HMPVE. எல்லா நாட்டினருக்கும் ஒரு பயம் வந்துவிட்டது. எப்படி கொரோனா சீனாவில் இருந்து தோன்றி உலகம் முழுவதுமே உழுக்குதோ அதே போல் இந்த HMPV தொற்றும் பரவிவிடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அச்சத்திற்கு ஏற்ப HMPV என்ற ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ் என்றும் சீனா வைரஸ் என்றும் அழைக்கப்படும் இந்த தொற்று தமிழ்நாடு, குஜராத், கர்நாடகா, மராட்டியம் போன்ற மாநிலங்களுக்குள் மெல்ல காலடி எடுத்து வைத்துவிட்டது. இந்த தொற்று பெரும்பாலும் 5 வயதுக்கு குறைவான குழந்தைகளுக்கும் 65 வயது மேற்பட்ட இணை நோய் உள்ளவர்களுக்குமே பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த தொற்று மூச்சு குழாயில் பாதிப்பை ஏற்படுத்தும். சளி, இருமல், காய்ச்சல், மூச்சடைப்பு, தொண்டை வலி, சோர்வு போன்ற அறிகுறிகளோடு வருகிறது. இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் தும்பும் போதும் இரும்பும் போதும் வெளிவரும் நீர் துளிகளால் தான் மற்றவர்களுக்கு பரவுகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த வைரஸ் பரவி உள்ள இடங்களை தொட்டுவிட்டு பிறகு அதே கைகளை கொண்டு வாய், மூக்கு, கண்களை தொடும்போது பரவ தொடங்குகிறது. கொரோனா முதலில் ஒருவர் தான் வந்தது, பிறகுதான் அலை அலையாய் பரவ தொடங்கியது. அதுபோல தான் இந்த HMPV தொற்றும் தன் ஆட்டத்தை தொடங்கும் என்று டாக்டர்கள் அச்சப்படுகிறார்கள். இந்த தொற்றால் கொரோனா அளவுக்கு உயிர் சேதம் பயம் வேண்டாம் என்றாலும் பாதிப்பு ஏற்பட்டால் கடும் உடல் நல குறைவால் 3-4 நாட்கள் அவதிப்பட வேண்டிய நிலை ஏற்படும். இதற்கான தனி சிகிச்சை எதுவும் இல்லை, இருந்தாலும் மருத்துவ உதவி தேவைப்படும். இந்த தொற்று ஏற்பட்டு இருக்கிறதா என்பதை செய்யும் பரிசோதனைக்கான கட்டணம் மிக அதிகமாகும். எனவே எல்லோரும் இந்த பரிசோதனையை தனியார் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்க முடியாது. அனைத்து அரசு ஆஸ்பத்திரிகளிலும் இந்த பரிசோதனையை நடத்த வேண்டும். இந்த HMPV தொற்றை கண்டு கொரோனா அளவுக்கு பயப்பட வேண்டாம் என்றாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியமாகும். தனியாக இருந்தால் தானாகவே போய்விடும், அச்சப்பட தேவையில்லை என்கிறார் அமைச்சர் ம. சுப்பிரமணியன். பொது சுகாதார இயக்குனர் டாக்டர் TS செல்வ விநாயகம் கூறும்போது, கூடுமானவரை குழந்தைகள், இணை நோய் உள்ள முதியோர், தோல் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் பொது இடங்களுக்கு செல்லும்போது கட்டாயம் முகக்கவசம் அணிந்து செல்வது நல்லது. கொரோனா காலத்தில் பின்பற்றியது போன்று கைகளை அடிக்கடி கழுவவும், வெளியே போய்விட்டு வந்தால்
கைகளை சோப்பு போட்டு கழுவுதல் போன்றவற்றை கடைபிடிப்பது நல்லது என்று அறிவுரை வழங்கி உள்ளார். மொத்தத்தில் இந்த தொற்றுக்கு பயமும் வேண்டாம், பீதியும் வேண்டாம். அதே நேரத்தில் முன் எச்சரிக்கையாக கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்கிறது ஆய்வு. அச்சம் வேண்டாமானால் எச்சரிக்கை தேவை. சென்னை ஜனவரி 9, 2025. மக்களுக்கு சேவை செய்வதே முதல் லட்சியம். புதிய இஸ்ரோ தலைவர் வி. நாராயணன் பேட்டி. வி. நாராயணன் இதுவரை தலைவர்களாக இருந்தவர்கள்: விக்ரம் சாராபாய், குஜராத், 1963 to 1971, 8 ஆண்டுகள். கே. ராதாகிருஷ்ணன், கேரளா, 2009 to 2014, 5 ஆண்டுகள். எம்.ஜி.கே. மேனன், கர்நாடகம், ஜனவரி 1972 to செப்டம்பர் 1972, 9 மாதங்கள். ஷைலேஷ் நாயக், குஜராத், ஜனவரி 1 to 2015 to ஜனவரி 12, 2015, 12 நாட்கள். ஏ.எஸ். கிரண்குமார், கர்நாடகம், 2015 to 2018, 3 ஆண்டுகள். சதீஷ் தவான், ஜம்மு காஷ்மீர், 1973 to 1984, 12 ஆண்டுகள். யூ.ஆர். ராவ், கர்நாடகம், 1984 to 1994, 10 ஆண்டுகள். கஸ்தூரி ரங்கன், கேரளா, 1994 to 2003, 9 ஆண்டுகள். மாதவன் நாயர், தமிழ்நாடு, 2003 to 2009, 6 ஆண்டுகள். கே. சிவன், தமிழ்நாடு, 2018 to 2022, 4 ஆண்டுகள். எஸ். சோம்நாத், கேரளா, 2022 to 2025, 3 ஆண்டுகள். நாராயணன், தமிழ்நாடு, 2025. இதுவரை தலைவர்களாக இருந்தவர்கள் மற்றும் மக்களுக்கு சேவை செய்வதே முதல் லட்சியம். புதிய இஸ்ரோ தலைவர் வி. நாராயணன் பேட்டி. வருமான வரி தாக்கல் செய்யாதவருக்கு ஓராண்டு சிறை. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இஸ்ரோ புதிய தலைவருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. இஸ்ரோ பாருங்கள், நான் முழுசாக படிக்கலை, அப்படி நீங்கள் உள்ளே போய் படிக்கிறது தான் படிக்கலாம், சரிங்களா? இஸ்ரோ புதிய தலைவருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதாங்க ரொம்ப கஷ்டம். வண்டலூர், திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருடை ஒழிக்க முடியாது. போலீஸ் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டர் செல்வன் அபேஸ் புகார் கொடுக்க வந்த வட மாநில வாலிபர் கைவரிசையாக பாருங்க. ஆமாம், போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லை, போலீஸுக்கே பாதுகாப்பு கிடையாது, மக்களுக்கு எங்கேருந்துங்க பாதுகாப்பு வரப்போகுது. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறது, வேறு வழியில் எல்லாம் சமாளித்து தான் நான் ஆகணும். ஓகே.
இப்ப நான் வாடுற வாழ்க்கையில எனக்கு ஒரு தனி சந்தோஷம் இருக்கு. இந்த உலகத்துல எவ்வளவோ பேர் வெளியே நல்லவங்களா இருக்காங்க, உள்ளுக்குள்ள கெட்டவங்களா இருக்காங்க. நான் உங்களை பொறுத்த வரைக்கும் கெட்டவனா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் நல்லவன் தான்.